எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜஸ்ட் நம்ம பண்ணையை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம பண்ணையில் என்னென்ன கோழி நம்ம வளர்க்குறோம், அதை எப்படி நம்ம பிரச்சனை இல்லாமல் வளர்க்குறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோங்க. எதுக்காக மெயினாக இந்த வீடியோ எடுத்திருக்கோன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாருங்க. அவர் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஃப்ரெண்டு. ஏன்னா நம்ம பெருவடையே நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ அவரே நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் எடை கோழி குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதே இன்னொரு வீடியோவில் பெருவடை கோழி குஞ்சு பொரிச்சிருக்குன்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணுறீங்க. இதே உங்கள்கிட்ட யாராச்சும் கோழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கோழி டீட்டெயில் உங்களுக்கு டவுட்டை க்ரியேட் பண்ணாதா அப்படின்னு சொல்லி அவர் எங்கிட்ட கேட்டிருந்தார். பட் அவர் கேட்ட கேள்வி எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. ஏன்னா இப்போ எடை வாங்க போகிறீங்கன்னா, ஒரு சிலர் முட்டைக்காக வாங்குவாங்க, இல்லை சிலர் கறிக்காக வாங்குவாங்க. அது பிரச்சனை கிடையாது. இதே நீங்கள் பெருவடை வாங்குறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதை கட்டுக்க தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நானே ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நான் மாற்றி மாற்றி வீடியோ அப்டேட் பண்ணேன்னா உங்களாலுமே நம்பிக்கையாக வாங்க முடியாது. இது 100% கட்டு சேவல் தானா, இல்லை இது எடை இதை கிராஸ் ஆகிருக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை மெயினாக எடுத்திருக்கோம். நான் அப்படியே சைடில் என்னோடய பண்ணையை அப்படியே ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி காட்டிடுறேன், நீங்களும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம பண்ணை எப்படி அமைஞ்சிருக்கு, நம்ம அந்த பண்ணையிலேருந்து எப்படி செப்பரேட்டாக பிரிச்சுருக்கோம், எப்படி நம்ம இடைவெட்டியும் பெருவடையும் நம்ம இதில் ஒரே இதில் வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பெருவடைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெருவடைக்கு ஃபேமஸே கொங்கு பெல்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ப்ராப்பராக கட்டு சேவல்னால் அந்த சைடில் தான் அதிகமாக வளர்த்துட்ருக்காங்க. இதே எங்கள் ஏரியா சைடுனால் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட்டு சேவல்லாம் யாரும் அதிகமாக வளர்க்குறதில்ல. தனியாக கட்டுத்தர பொருளெலாம் வளர்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு பெருவடை கோழின்னு சொல்லி வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு அதை மேய்ச்சலில் தான் வளர்த்துட்ருப்பாங்க. அது மற்ற கோழி கூடையெல்லாம் போயிட்டுருக்கும், போய் குஞ்சு பொரிச்சிருக்கும். அந்த மாதிரி அதில் யாரும் ப்ராப்பராக அதில் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் நமக்குன்னு நம்ம ஒரு நேமை க்ரியேட் பண்ணணும் பெருவடையில் அப்படின்ற நமக்கு ஒரு ஆசைங்க. இதே இப்போ நீங்கள் இடைவெட்டோ இல்லை ப்ராப்பராக ஒரு நாட்டுக்கோழியோ வளர்க்குறீங்கன்னா, அது வீட்டுக்கு எல்லாருமே 5 கோழி 10 கோழி வளர்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு 10ஓட 11 நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனால் இதே நம்ம பெருவடை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது நமக்கான ஒரு அடையாளத்தை அந்த கோழி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அது ஒரு கெத்துன்னு கூட வச்சுக்கோங்களேன். பெருவடை கோழி வளர்த்துட்ருக்கான், நல்ல ப்ரீடை நம்ம தேர்ந்தெடுத்து வளர்க்கும் போது அது நமக்கான ஒரு நேமை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இவங்க தான் நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த சேவல், கட்டு சேவல். அது இல்லாமல் இதோட ஒரு 3 வெடை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதில் ஒரு 3 வெடையில் ஒரு வெடை குஞ்சு பொரிச்சிருக்கு, இன்னொரு வெடை அடையில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு வெடை குஞ்சு பொரிச்சுது. நம்ம அதை பற்றி பெருசாக ஒன்றும் வீடியோ எடுக்கலை, நம்ம அதை அப்டேட்டும் பண்ணல. அந்தளவுக்கு நம்ம அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதில் நம்ம. ஸோ இப்போ தான் ப்ராப்பராக எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறதுனால சரி இது ஒரு அப்டேட்டாக கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம செஞ்சிட்ருந்தோம். ஏன்னா இப்போ நம்ம கோழி வாங்கினவங்க கிட்டத்தட்ட அவங்க அப்பா காலத்துலேருந்தே கோழி கட்டு சேவல் வளர்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கத்திக்கால் அந்த சண்டைக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம வெத்துக்கால் சண்டைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம தரமான ப்ரீடை வாங்கிட்டு வந்து நம்ம வளர்த்துட்ருக்கோம். அதுலேயுமே ஒரு சிலர் நம்ம போய் கேட்கும்போது விடையெல்லாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏங்கண்ணா என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, அது அவங்களோட ப்ராப்பர் லைனேஜ், நாங்கள் எங்களோட லைனேஜுக்கான வளர்த்துட்ருக்கோம், இதை நாங்கள் வெளியில் யாருக்கும் கொடுக்குறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம புரிய வச்சோம். ஆனால் இந்த மாதிரி நாங்களும் கட்டு சேவல் வளர்க்க தான் வாங்கிட்டு போகிறோம். ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் கொடுங்க, அப்படி நீங்கள் கொடுங்க, உங்களோட ப்ரீட் அந்த பக்கம் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு எதாவது வேணும்னாலே நம்ம பண்ணையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம். ஒரே ஒரு 3 வெடை மட்டும் தான் கிடச்சிது, 2 சேவல் கிடச்சிது. ஏன்னா நல்ல ப்ரீடாக வேணுங்களா கட்டு சேவலை பொறுத்த வரைக்கும். அதனால் இப்போ நம்ம கட்டு சேவல் வளர்க்கலான்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோமோ அப்போயே நம்ம இவங்களுக்காக தனியாக ஒரு ஷெட்டே நம்ம மேக் பண்ணிட்டோம். உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, நம்ம எடை கோழிங்க இதெல்லாம் இந்த அந்த 1/2 ஏக்கர் கிட்டத்தட்ட எங்களோட பண்ணோட பரப்பளவு இருக்கும். இதில் தான் மொத்தமாக மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஒரே ஒரு ஷெட்டு மட்டும் நைட்டில் அடையிறதுக்காக நாங்கள் வச்சுருந்தோம். ஸோ இவங்களை எப்போ நம்ம இவங்களை தனியாக வளர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணோமோ
அப்போயே வந்து இவங்களுக்காக தனியாக ஒரு ஷெட்டையும் நம்ம கட்டிட்டோம். இவங்க வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஷெட்டை கட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ அந்த பக்கம் இருக்கிற இடைவெட்டு கோழி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷெட்டை வந்து ஒரு பாதியாக பிரிச்சுருக்கோம். பாதியாக பிரிச்சுட்டு ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம ஒரு 5 அடி ஹைட்டுக்கு வந்து நம்ம மீன் வலை கட்டிட்டோம். ஏன்னா கோழி எதுவும் இந்த பக்கம் தாண்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்படி கட்டுறதுனால நம்ம 100% தடுத்துட்டோமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த என்ன பண்ணுங்க, ஒரு 3 மாதம் 4 மாதம் கோழி குஞ்சுங்க என்ன பண்ணுவோம், இந்த மீன் வலையை வந்து நைட்டில் இந்த பெருச்சாளியெல்லாம் கடிச்சு வச்சுட்டு போயிடும். அதை நாங்களும் பார்த்து பார்த்து அந்த ஓட்டையை அடைச்சிட்டு தான் இருக்கோம். பட் அதையும் மீறி எப்படியாச்சும் அது கடிச்சு வச்சுட்டு போயிடுது. நாங்கள் பார்க்காத இடத்துல என்ன பண்ணுதுங்க, இந்த ஒரு சில சின்ன கோழிங்க மட்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு போயிடுங்க. மற்றபடி பெரிய கோழிங்க, முட்டை வைக்கிற வெடைக்கோழிங்க, இல்லை சேவல் அதெல்லாம் இந்த பக்கம் வராது. அதே மாதிரி இங்கே இருக்க நம்ம சேவலெல்லாம் கட்டி தானே வச்சுருக்கோம். அதனால் வந்து சேவலெல்லாம் அந்த பக்கம் போகிறது கிடையாது. நமக்கு இப்போதைக்கு இது பிரச்சனை கிடையாது. பட் இது எப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ பெருவிடை வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே இருக்கிறதே அந்த 5 கோழி தான். இப்போ நம்ம பொரிச்சிருக்க குஞ்செல்லாம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட பெருவிடை அதிகமாகும். ஸோ அப்போ தான் நமக்கு பிரச்சனையாகும். ஏன்னா கோழி அதிகமாக இருக்கப்போ கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க கம்மியாக தானே இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு இடமும் அதிகமாக தான் இருக்குது. அதனால் இவங்க மட்டும் தான் மேய்ஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து நம்மக்கிட்ட கோழி எப்போ அதிகமாகுதோ அப்போ வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வலையெல்லாம் அடித்து, இரும்பு வலையெல்லாம் அடித்து ஒரு எப்படி காம்பவுண்டு வால் மாதிரி கட்டிடுவோம். ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் ஆகணும்னு அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் ஒன்று அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஏன்னா என்னோடய பண்ணையை பற்றி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மெயினாகவே இந்த வீடியோ. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் இந்த ஏதோ ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்குமே வந்து பெருவிடை பற்றி பெருசாக தெரியாது. நம்ம இடம் வெட்டுனா பிரச்சனை கிடையாது. நம்ம அதுக்கு தீனி போடுறோம், அது வளர்ந்துட்டு போயிடுது, அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் பெருவிடைன்றது நம்ம அப்படி வளர்க்க முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தீவனமுமே வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற தீவனம் எதுவுமே நம்ம இவங்களுக்கு கொடுக்குறது கிடையாது. இவங்களுக்கு வந்து ப்ராப்பராக இப்போ ஒரு கட்டுத்தரை போட்டு எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி தான் தீவனமும் கொடுத்துட்ருக்கோம். என்ன பண்ணுவோம்னா, இவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு தீவனம் வந்து கம்பு மட்டும்தான். வேறு எந்த ஒரு நம்ம தீவனமும் நம்ம இதுக்கு கொடுக்குறது கிடையாது. நம்ம மற்ற கோழிக்கு அரைக்கிற தீவனத்தில் இவங்களுக்கு ஒரு நாளும் கொடுக்க மாட்டோம். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சட்டியில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அந்த தீவனம் மட்டும்தான் நம்ம கொடுப்போம். வேறு எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை சொல்லியிருக்காப்புல, கம்பு மட்டும் கொடு மச்சான் போதும். ஏன்னா அதுவே கோழிங்களுக்கு அப்போ தான் நல்லா வெயிட்டும் கெயின் ஆகும், அதோட மசிலும் வந்து நல்லா டைட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அவரோட சஜஷன் படி தான் நம்ம கட்டு சேவல் மட்டும் அவர்கிட்ட தான் கேட்போம். மற்றபடி மற்ற கோழி நம்மளே பார்த்துப்போம். அப்படியே நம்ம பண்ணையை பற்றின ஒரு சில அப்டேட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரோன் கேமராலாம் கிடையாது. அதனால் நம்மளே ஒரு ட்ரோனை தயாரித்து நம்ம ஷெட்டு எப்படி இருக்குதுன்னு சுற்றி காட்டிடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மூங்கில் குச்சி, நீளமான ஒரு மூங்கில் குச்சியில் நம்ம அந்த கேமரா ஹோல்டர் இருக்கும், அந்த ஹோல்டரை வந்து நல்லா டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம அதுக்குள்ளே கேமரா வச்சு அப்படியே மேலே சுற்றி காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ நான் என்ன தான் வாய் வார்த்தையால் என் ஷெட்டு 50 சென்ட் இருக்குது, 1/2 ஏக்கரா இருக்குதுன்னு சொன்னாலையும் அது தெரியாது நம்ம வாயால் சொல்லும்போது. சரி, இதனால் ஒரு வீடியோவே நம்ம காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் சரி நாமளும் இந்த யோசித்தோம். நம்ம திடீர்னு நமக்கு இதுக்காக போய் ட்ரோன் கேமராலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்மளே ஒரு வீட்டிலேயே ஒரு ட்ரோனை விற்று மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே தயாரிச்சிட்டோம். ஜஸ்ட்டு ஒரு சின்ன வேலை தானே. ஒரு கேமரா ஹோல்டரை மட்டும் எடுத்து இது மாதிரி குச்சியில் நல்லா இந்த எலக்ட்ரிக்கல் டேப் இருக்குல்ல, அந்த டேப்பை போட்டு நல்லா சுற்றிட்டோம்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது, ஆடாது செய்யாது. நம்ம அதில் வச்சு கேமரா மட்டும் மாட்டிட்டு அப்படியே மேலே தூக்கினோம்னா நமக்கு ஒரு ட்ரோன் கேமரா ரெடி ஆகிடும். இதுக்காக போய்ட்டு தேவையில்லாமல் 20,000 30,000 போட்டு நம்ம வச்சுருக்கிற இதுக்கு கேமராலாம் வாங்க முடியாது. அப்படி காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஒரு சஜஷன் சொல்லுங்கள். யாராவது இந்த மாதிரி ட்ரோன் கேமரா வேணும்னா நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதிகமாக யாரும் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எப்படி எவ்வளோ நாள் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு தெரியாது. அதனால் சிம்பிளாக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நமக்கு பெட்டராக ரிசல்ட்டு காட்ட ட்ரை பண்ணுவோம். இதான் நம்ம பண்ணையோட வந்து டாப் வியூ. இந்த தேக்கு மரம் தெரியுதுங்களா, இது எல்லாமே வந்து நம்ம பண்ணைக்குள்ளே தான் இருக்குது. பின்னாடி இருக்க தென்னை மரம் வெட்டுறவங்க நீங்கள்
தேக்கு மரத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டுக்கு மேலே இருக்குமா. இந்த தேக்கு மரம் தெரியுது ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிறது தான். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக காட்ட முடியுமோ காட்டுறோம். இந்த ட்ரோன் கேமரா செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஏன்னா இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை புதுசாக இனிமேல் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இதுக்கு நீங்கள் கொடுக்குற ஆர்வம் தான் வந்து எங்களை அடுத்த வீடியோ அப்டேட் பண்ண இன்னும் தூண்டிகிட்ருக்கோம். நல்லா இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் பண்ணையில் ட்ரோன் ஷாட் எடுக்க ஆசைப்படுவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் என் பண்ணை இந்த மாதிரி பார்க்குறேன். மேலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இது கொஞ்சம் இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் இலையெல்லாம் காஞ்ச மாதிரி இருக்குது. இதே மழை காலம் வந்தால் இன்னும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். அப்புறம் இதுதான் வந்து நம்ம பண்ணையை வந்து நம்ம இடையில பிரிச்சுருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 2 ஷீட்டு தெரியும். இந்த கார்னரில் வந்து ஒயிட் ஷீட்டை போட்டுது, அந்த பக்கம் ப்ளூ ஷீட் போட்டுது. இப்போ அதுதான் பழைய ஷெட்டு. அதில் தான் நம்மக்கிட்ட இடவெட்டு கோழிங்கெலாம் அடையுது. இந்த பக்கம் இருக்கிறதுல பெருவிட கோழிக்காக தனியாக விட்டுட்டோம். இது வந்து நம்ம இளம் குஞ்சுகள் வளர்க்குறதுக்கான தனித்தனி ரூமாக நம்ம ஆல்ரெடி பிரிச்சுருக்கோன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான வீடியோ. ஆனால் உண்மையாக டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கே நல்லா தான் அழகாக தாங்க இருக்குது நம்ம ஷெட்டை பார்க்கும்போது. உங்களுக்கே தெரியும் நம்ம இடையில வலை கட்டியிருக்கிறது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம அந்த மீன் வலை தான் கட்டியிருக்கோம். அப்படி கட்டுறதுனால தான் அந்த பக்கம் இருக்கிற கோழி இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் இருக்கிற கோழி அந்த பக்கம் வராது. இந்த ஷார்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். இப்போ தெரியுதுங்களா நம்ம வலை கட்டியிருக்கிறது. அப்படியே நம்ம இதுக்காக தனி எதுவும் பைப்பெலாம் நடலை. இது நம்ம ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். இதில் உங்களுக்கு கிளாரிட்டியாக தெரியும். பழைய ஷெட்டு, புது ஷெட்டு. நம்ம இடையில வந்து இங்கே மீன் வலை கட்டியிருக்கோமா. ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற கோழி வந்து இந்த பக்கம் ஒரு வாய்ப்பே இல்லை. நம்மளே அந்த வலையெல்லாம் தூக்கிட்டு தான் நம்ம அந்த பக்கமே போவோம். இவன் தாங்க இந்த வெடை தான் இப்போ வந்து நம்ம முட்டை வச்சுட்டு அடைக்காக ரெடியாக இருக்கான். கிட்டத்தட்ட 3 கிலோ கிட்ட இருந்தான் இந்த வெடை. ஏன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு லைனேஜுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அதனால தான் இதை நம்ம இந்த புதுசாக போட்ட ஷெட்டு இவங்களுக்காக போட்டது. இந்த ஷெட்டும் நம்மளே கட்டிட்டோம், யாரையும் ஆளில் வச்சு கட்டலை. இந்த ஷெட்டோட மொத்த வேலையுமே இந்த ஷெட்டில் இந்த பண்ணையில் இருக்கிற எல்லா வேலையுமே வந்து நம்ம பண்ணதாக தான் இருக்கும். யாரும் தனியாகலாம் வச்சு பண்ணது கிடையாது. பாருங்கள் பறனெலாம் போட்டு வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ இதில் கோழி அடையிறதில்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதே மொத்தமே 5 கோழி தானே இருக்குது. அதனால் எந்த கோழியும் போயிட்டு இந்த மாதிரி பறனெலாம் அடையிறதில்லை. கோழி அதிகமாகிறப்ப தான் கண்டிப்பாக இந்த பறன் செட்டப்பில் யூஸ் ஆகும். இப்போ கம்மியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுவோன்னா நாங்கள் சேவலை மட்டும் தனித்தனியாக பிரித்து நைட்டில் அடைச்சிருவோம். விடையை வந்து ஒவ்வொரு சேவல் கூட நம்ம விட்டுருவோம். இங்கே ஒரே ஒரு கோழி இருக்க பாருங்க, சின்ன கோழி. இவனை மட்டும் தனியாக வச்சு வளர்த்துட்ருக்கோம். ஏன்னா இவன் சின்ன வயசில் இருக்கப்போ மற்ற கோழிகளும் கொத்திகிட்டே இருந்தது. அதனால் இவனை தனியாக வச்சு வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவனை மட்டும் தனியாக வச்சுருக்கோம். இந்த சட்டியில் தாங்க நம்ம கோழிக்கு பெருவடைக்கு தீவனம் கம்பு இந்த சட்டிரப்போ வாங்கிட்டு வந்து ரப்பி வச்சுருவோம். இது மட்டும் தான் நம்ம போடுவோம். வேறு எந்த தீவனமுமே நம்ம இவங்களுக்கு போட மாட்டோம். அதில் ஒவ்வொரு டப்பா போடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 100 கிராமுக்கு மேலே வரும் அந்த டப்பா. ஒரு மதியம் ஒரு 12 மணிக்கு ஒரு டப்பா கொட்டிடுவோம். திரும்ப அடுத்த நாள் மதியம் தான் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் தீவனம் கொடுப்போம். இந்த ரிங்கில் தான் நம்ம சேவலுங்களை நைட்டில் அடைச்சி வச்சுருவோம். ஏன்னா சேவலை ஒரே இதில் விட்டோம்னா ஒன்று அடிச்சிக்கிறானுங்க, கொத்திக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலாம், தனியாக வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ரிங்கும் இன்னொரு அந்த வெள்ளையனுக்கு ஒரு ரிங்கும் 2 ரிங்கும் பிரிச்சுருவோம். தனித்தனியாக இதில் நைட்டு அடைச்சிருவோம். அப்புறம் விடையும் இதிலே விட்டுருவோம். இது 2 பேரும் கூட ஒவ்வொருத்தர் கூட விட்டுருவோம். நம்ம அந்த ஷெட்டிலே வந்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து அடை வைக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பிரிச்சுட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பழைய ஷெட்டிலே தான் நம்ம அடையும் வச்சுருந்தோம். முட்டையும் அதே இதில் வைக்கும், அடையும் அதிலே தான் வச்சுருவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, இந்த புதுசாக முட்டை வைக்கிற கோழிங்க வந்து அடையில் இருக்கிற கோழிங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, அந்த கோழி முட்டை வந்து குஞ்சு பொரிக்கிறோட ரேஷியோ நிறைய பிரச்சனையாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 15 முட்டை கிட்ட 12 முட்டை கிட்ட வைப்போம். பார்த்தோம்னா 4 குஞ்சு 5 குஞ்சு தான் பொரிக்கும். ஸோ அதனால் நம்ம அடைக்காக தனியாக ஒரு செட்டப்பே நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம
புதுசாக கட்டின ஷெட்டிலே பாதி பிரிச்சிட்டோம். சென்டரில் வந்து வலை கட்டிட்டோம். ஸோ அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் எதுவும் வராது, வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ண அமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி அடை வைக்கிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு செட்டப் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா அடையில் உட்கார கோழியை வந்து வேறு எந்த கோழியும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நல்லா குஞ்சு பொரிக்குதுங்க, இல்லாட்டி குஞ்சு பொரிக்கிறது கிடையாது. இந்த ஷாட்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் நம்ம முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் நம்ம எப்படி வலை கட்டியிருக்கோம் அப்படின்றது. கிட்டத்தட்ட இது ஒரு 5 அடி ஹைட்டுக்கு வலை இருக்கும். நம்ம இதுக்காக தனியாக எந்த மரமும் நடலை. நம்ம மறுபடியும் தேக்கு மரம் வச்சுருக்கோம், லைனாக தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த மரத்துலேயே அப்படியே கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டோம். இவன் தாங்க இட விட்டு சேவலை, டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா அவனுக்கும் இவங்களுக்கும். ஸோ இந்த பக்கம் இருந்து யாரும் அந்த பக்கம் போகாது. ஸோ அதை நான் 100% கேரண்டி கொடுத்துருவேன். இதுதான் நம்ம ஷெட்டோட எண்டுங்க. ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எண்டு வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த பின்னாடி மரம் வரைக்கும் இருக்குது. நமக்கு இந்த பக்கம் தேக்கு மரம் இருக்கிறதுனால நம்ம இதிலே வலையை பிரித்து கட்டிடலாம்னு சொல்லி கட்டிட்டோம். கடைசி வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணையை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால்